श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् சாந்தி மந்திரம் நான் சொன்னதுக்கு பிறகு திருப்பி சொல்லுங்க. ஓம் சஹனாவவது सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த 113 மந்திரங்களோட கூடியிருக்கிற 6 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்ட ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தினை கடந்த வாரம் நம்ம படிக்க தொடங்கிட்டோம். வேதங்கள், அதோடைய பாகங்கள், உபனிஷத்துடைய அர்த்தம் என்னன்னது உபோத்காதமாக கடந்த சத்சங்கத்திலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். அப்புறம் சாந்தி மந்திரம், ஒரு வேதத்தில் வர அந்தந்த உபனிஷத்துகளுக்கு அந்தந்த சாந்தி பாடம் உபயோகப்படுத்துறது சம்பிரதாயம். அதனால் இதுக்கு சாந்தி மந்திரம் ஓம் சகனாவது. இதோடைய அர்த்தத்தினு கூட நம்ம கடந்த சத்சங்கத்தில் பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியம், குரு சிஷ்யன் ரெண்டு பேருடைய நல்லதுக்காக. எதுக்காக இவங்க குரு சிஷ்யனா இங்கே உட்கார்ந்துருக்காங்க? குருவுக்கு சிஷ்யனுக்கு இருக்கிற உறவு என்ன? அந்த சம்பந்தத்தினால என்னதை சாதிக்க போகிறாங்கன்னு சொன்னால், குரு ஒன்றும் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி சத்தியத்தினை உணர்ந்து ஞான நிஷ்டவான இருக்கார். ஆனால் சிஷ்யனுக்கு அந்த ஞானத்தினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆசை குருவுக்கு. இந்த ஆசைக்கு பேர் லோக சங்கிரகார்த்தம். மகாத்மர்கள் இந்த லோகத்தில் பேசுகிறாங்க, நடமாடுறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க, சத் சங்கம் ஏதாவது இதெல்லாம் செய்கிறாங்கன்னா வேறு ஏதாவது பெரிய பெரிய சேவா காரியங்கள் பண்ணுறாங்கன்னு நினச்சா கூட அது எல்லாமே லோக சங்கிரகார்த்தம். ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பரோபகாராய இதம் சரீரம் அப்படின்னு சுபாஷிதனில் சொன்னது போல் இது பல பேருக்கு உபயோகப்படட்டுமே. நான் தெரிஞ்சிட்டு இந்த ஞானம் என குருக்கிட்ட அந்த குருவுக்கு என்ன தட்சிணை கொடுத்தானோ நானும் என்னமோ அது சரி. ஆனால் இப்படி உபதேசம் செய்கிறதுனால என்னுடைய குருவுடைய ரிணத்தினை நான் இந்த போதனா ரூபத்தில் அந்த கிருத்தஜ்ஞத்தனை காட்டுறேன்.
கௌரவத்தினை மதிப்பினை கிராட்டிடியூட்னு காட்டுறேன். இதுதான் பெரிய குரு தட்சிணை. குரு கூட ஆசிக்கிறது இதுதான். ஆனால் போதனை செய்கிறதுனது எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. எல்லாரும் போதனை செய்ய கூடாது, செய்ய முடியாது. பட் பொதுவாக சொல்கிறேன், போதனை செய்யணும் అని அவசியம் இல்லை. அனுசரித்து வாழ்க்கையில் நம்ம அந்த ஞான நிஷ்டர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆகிட்டால் போதும். அதுதான் முக்கியம். அதுதான் குருவுக்கு கொடுக்குற காணுக்கை, தட்சிணை. அதனால் இந்த குரு சிஷ்யனுடைய சம்பந்தம் இந்த விஷயம் சொல்லும் போது உபனிஷத்து அழகாக ஒரு 4 விஷயங்களும் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருக்கு சேர்ந்து, 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும், 2 பேரும் தெளிவாக இருக்கணும், 2 பேருக்கு அந்த கேட்குற சக்தி, சொல்லி கொடுக்குற சக்தி 2மே இருக்கணும். இந்த வித்யை நல்ல பூர்ணமாக சிஷ்யனுக்கு கிடைக்கணும். பூர்ணமாக சொல்ல முடிகிற சக்தி குருவுக்கு இருக்கணும். இந்த விதத்தில் நம்ம 2 பேருக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஒரு பேதபாவம், பேதம்னா ஈர்ஷாபாவம், குரு தான், சிஷ்யன் தான், பேதம் இருக்கே. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு 2 பேருக்கு நடுவில் எந்த விதத்திலையும் ஏதாவது வியாபகாரிக லௌகிக பௌத்திக விஷயங்களை பார்த்து அது ஏதாவது வச்சுக்கிட்டு வித்தியாசத்தினை, பேதத்தினை மனசில் உருவாக்க விடாமே 2 பேரும் மாவித்விஷாவகை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. அதனால் இந்த சாந்தி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை அது படித்தோம். நம்ம கடைசியாக இந்த சாந்தி மந்திரத்தில், எல்லா சாந்தி மந்திரத்துக்கு சொல்கிறதே 3 சாந்தி 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 అని 3 வாட்டி சொல்கிறோம். 3 வகையான சாந்தி கிடையாது. சாந்தி, பீஸ் అనేది ஒரே ஒரு சாந்தி தான். ஆனால் ஜீவனை பொறுத்த வரைக்கும் உபாதியில் இருக்கிற இந்த ஜீவனுக்கு 3 உபாதிகள் மூலமாக 3 பக்கத்தில் நின்று தாக்குதல், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆப்ஸ்டிக்கல்ஸ், தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது குருகீத கிளாஸ்லவும் சொல்ல வேண்டியதாச்சு, சொல்லிட்டேன். ஆனால் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து கிளாஸ்லவும் சொல்லணும் இல்லையா? கொஞ்சமாக சொல்கிறேன். ஆதி பௌத்திக தாபம் ரொம்ப எனக்கு நெருங்கி சுற்றி பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், ஜீவர்கள், ஏதாவது ஜீவராசிகள் மூலமாக இது எல்லாத்தினாலையும் வர தொந்தரவு. என்ன, கோ எக்ஸிஸ்டன்ஸ், சேர்ந்து வாழும்போது அது இருக்கும். பட் அது என்னுடைய ஆத்தியாத்மிக பயணத்தில் எனக்கு தடமாக நிற்கக்கூடாது. அதனால் அந்த சாந்தி, எனக்கு ஆதி பௌத்திகமான சாந்தி வேணும். அதுக்கு பிறகு ஆதி தெய்வீக சாந்தி அப்படின்னா, எனக்கு நெருங்கி எனக்கு மட்டும் ஒரு கஷ்டம் வரலாம் ஒரு மனுஷனால, ஒரு சூழ்நிலைனால. ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு அந்த கஷ்டம், அந்த ப்ராப்ளம் இல்லை, வேறு இன்னொன்று ஏதோ இருக்கலாம். இப்போது ஆதி தெய்வீகம்னு சொல்லும் போது எல்லோருக்கும் காமன். எல்லோருக்கும் காமன் ஒரே சமயத்தில் இல்லை. என்ன, புயல் சைக்ளோன் இங்கே தமிழ்நாடில் ஒரு தீரத்தில் வருது, இல்லை ஆந்திராவில் வருது, ஒரிஸ்ஸாவில் வருது, இங்கே வரதில்லை. அதே போல் வெளிநாட்டில் இருக்கு. ஆனால் அது மேலே யாருக்கும் கண்ட்ரோல் கிடையாது. வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறான் சயின்ஸு. அதனால் ஜாக்கிரதை இரு, தப்பிச்சுக்கோ, ஒடிஞ்சுக்கோன்னு.
ஸோ ஆனால் அது ஆதி தெய்வீகம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் வர சில பிரச்சனைகள் இது அடிக்கடிக்கு அந்தந்த இடத்துல அங்கங்கே ஏதோ வந்துட்டுருக்கு. சமுதாயம் மக்கள் மொத்தത്തിന് தாக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எவ்வளோ நம்ம ஜாக்கிரதை இருக்க முடியும் அந்த அளவுக்கு ஜாக்கிரதை இருக்கணும். முடிஞ்ச பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது ஆத்தியாத்மிக தாபங்கள். எனக்கு உள்ளிருந்தே என்னாலேயே என் மனசு மூலமாக என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கிய விஷயம் சம்பந்தமாக ஏதாவது வரலாம், இல்லை மானசிகமாக ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம், டேக்கிள் பண்ண வேண்டியது. ஏன்னா இது நானாவாக இருக்கிறேன், எனக்குள்ளதாவாக இருக்கு. அதனால் மிச்சம் எல்லாத்து மேலே கண்ட்ரோல் கிடையாது. அடுத்த மனுஷனுடைய மனசுன்னு பற்றி எனக்கு தெரியுமா? என்ன மனசுன்னு நான் கண்ட்ரோல் படுத்துக்கிறது சுலபம். அதேபோல் என்ன சரீரம் ஆரோக்கியத்துக்கு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு இது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கணும். ஸோ அத்தியாத்மிகம்னா இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற இந்த பிரச்சனைகள். அது கூட இவ்வளோ பிரார்த்தனை பண்ண வரவே வராதா சார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், வரும். ஆனால் அது அவ்வளோ கஷ்டப்படுத்தாது. நீ அந்தளவுக்கு அதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டு உன்னுடைய ஜர்னின்னு நீ நிறுத்த மாட்டே. என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனோட முன்னேறத்துக்கு போகிறதுக்கு இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கூட பலம் கொடுக்கும். எல்லா பிரார்த்தனை கடவுளுக்கு நம்ம சொல்லி செய்கிறது எல்லாமே நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு தான். இங்கே நம்முடைய கம்யம் கிளியர், லட்சியம் என்னன்னு கிளியராக இருக்குது. இப்போ அந்த லட்சியத்துக்கு எனக்கு நான் செய்கிறதுக்கு நடந்து போகிறதுக்கு தயாராக நான் இருக்கணும். என்னை நடக்க வைக்கிறதுக்கு கைப்பிடிச்சி வழி காட்டுற குரு தயாராக இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சாந்தி மந்திரத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அடுத்ததாக இந்த உபனிஷத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த பேர் அதை பற்றி நம்ம விசாரணை செய்யலை. இது ஒரு ருஷியோடைய பேராக சொல்லப்படுறது, ஸ்வேதாஸ்வரர். இது பதார்த்தம் பார்த்தா வெள்ளை குதிரைகள் அர்த்தம். வெள்ளை குதிரை ஸ்வேத அப்படின்னா வெள்ளை கலர். ஸ்வேதாக அப்படின்னு அஸ்வாகன்னா குதிரைகள். ஆனால் இதோடைய அர்த்தம் இது அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டிலாக இருக்கும். நிறைய ரிஷிகளுக்கு, ராஜாக்களுக்கு, மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏதாவது ஒரு டைட்டில், ரிஷபன், அப்புறம் வேறு சிங்கம் பேர் வச்சு கூட பரத ரிஷபா, பரத வம்சத்தில் ரிஷபனன்னு அர்ஜுனன்னு கிருஷ்ணர் கூப்பிடுறார் இல்லையா? அந்த போல் இது ஒரு டைட்டிலாக இருக்கும். அப்போது அவருடைய பேர் என்னமோ ஒரிஜினல் தெரியல, அந்த டைட்டில் பேர் வச்சே கூப்பிடுறத இந்த உபனிஷத்துக்கு அந்த பேரே கொடுக்கப்பட்டது. ஆனால் அர்த்தம் என்னன்னா ஸ்வேதாக அப்படின்னா சாத்விகாக. வெள்ளை கலர் சாத்விக குணத்தனை குறிக்கிறது, சிகப்பு கலர் ரஜோகுணத்தனை குறிக்கிறது, கருப்பு கலர் தாமசிக குணத்தனை குறிக்கிறது. அப்போ இங்கே வெள்ளை கலர் சாத்விக குணங்கள், அப்படியே சாத்விக குணங்களுக்கு கூட கூடியிருக்கிறவர். அஸ்வாகன்னா இந்திரியாணி, யாருடைய இந்திரியங்கள் எல்லாம் புலங்கள் எல்லாம் நல்லா அழகாக கண்ட்ரோலில் இருக்கோ மனசோட சேர்த்து,
அப்படின்னா வெல் டிசிப்ளின்டு, வெல் கண்ட்ரோல்டு பர்சன். இது எல்லா சாதகனுக்கு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் எல்லாருக்கும் வேணும். செல்ஃப் டிசிப்ளின் வேணும், ಇಂದ್ರಿಯ ಮನೋ ನಿಗ್ರಹ ವೇಣು. ಶಮದಮನ್ ಅದ್ದನೆ. ಶಮಮನ್ನ ಇಂದ್ರಿಯ ನಿಗ್ರಹಂ, தமஹ அன்ன, ஷமஹ அன்ன மனோநிகிரகம். பல வாட்டி கேட்டிருக்கோம் அந்த வார்த்தைகள். அதனால் ஸ்வேதாக சாத்விகாக அஸ்வாக இந்திரியாணி யஸ்ய சஹ ஸ்வேதாஸ்வதரஹ, இது அவருடைய பேர். அதே தான் இந்த உபனிஷத்துக்கு அவர் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் சொல்லி கொடுத்தார் யாருக்கும். அவருக்கு இதெல்லாம் அந்த மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சது அவர் சொல்லி கொடுத்தார். அவர்னால் சொல்லப்பட்ட இந்த உபனிஷத்தினால அதுக்கு இந்த பேர். இந்த இந்திரியங்கள்னு அஸ்வங்கள் குதிரைகள் கூட கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு கட்டோபனிஷத்தில் இந்த உபமானம் சிமிலி கம்பேர் பண்ணி சொல்கிறது அங்கே இருக்கு. இந்திரியாணி ஹயான்யாஹு, ஹயஹன்னா கூட குதிரை தான். இந்திரியங்கள் குதிரைகளாக சொல்லப்படுறது அஸ்வங்கள். இங்கே ஹயான ஆஹு சொல்லப்படுறது. அப்போது அந்த குதிரைகளுக்கு போகிற வடி இருக்கும் இல்லையா? இங்கே இந்திரியங்களன்னு இந்த குதிரைகளுக்கு என்ன லட்சம், எது நோக்கி அது பார்த்து போகுமன்னா விஷயான்ஸ்தேஷு கோச்சரான், விஷயங்கள் 5 விஷயங்கள்: சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. இந்த 5 தான், 5 புலங்கள் தான் நமக்கு இருக்கு. இந்த 5 தான் நம்முடைய இன்ஃபர்மேஷன். எது செஞ்சாலும் லோக விஷயம் மொத்தம் இதில் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால சாத்விகாணி இந்திரியாணி, அந்த குதிரைகளை அதெல்லாம் விட்டுடுங்கோ. சாத்விகமன்னா நல்ல அழகாக கண்ட்ரோல்டாக இந்திரியங்கள் புலங்கள் யாருக்கு இருக்கின்றனதோ அவர் ஸ்வேதாஸ்வதரர். இப்படி அழகாக அப்படிப்பட்ட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இவர். இப்போது அடுத்ததாக முதல் மந்திரத்தினை ஆரம்பிக்க போகிறோம். ஹரிஹி ஓம். பிரம்மவாதினோ வதந்தி கிம் காரணம் பிரம்ம குதஸ்ம ஜாதம் ஜீவாமகேன க்வச சம்பிரதிஷ்டா அதிஷ்டாதா கேன சுகேதரேஷு வர்த்தாமஹே பிரம்மவிதோ வ்யவஸ்தாம். உபனிஷத் எப்படி தொடங்கிறதுன்னா, ஒரு சமயத்தில் நிறைய பிரம்ம வித்யன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பிரம்மன்னு வேதத்தினை படித்தவங்களும் வேத விஷயங்கள் எல்லாம் நிறைய படித்து கண்டாபாட்டம் பண்ணவங்க. இங்கே வேதம்னா பிரம்ம அనే வார்த்தையோட தொடங்குறத பிரம்மன்னா இங்கே பிரம்மன் எடுத்துக்கலாம், வேதமன் எடுத்துக்கலாம். வேதம் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மம் అనేది அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே வராது, எல்லாருக்கும் வரதில்லை. எத்தனை வருஷம் வேதங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தா கூட மந்திர பாகம் அது இதெல்லாம் சொல்லி கர்மகாண்டத்துக்கு சேர்ந்ததெல்லாம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது, என்னதான் கடைசியாக அடைய வேண்டிய உணர வேண்டிய விஷயமனு நிறைய பேருக்கு தோணவே மாட்டேங்குது. ஆனால் இங்கே சில பேருக்கு சில கேள்விகள் பல பேரெல்லாம் உட்கார்ந்துட்டு
அவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்க. பிரம்மவாதினக அப்படி கூடி பேசிகிட்டு இருக்கிற அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போல். ஆனால் எல்லோரும் பண்டிதர்களோ வேதங்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. மேபி 2 விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். வேதங்கள் படித்தாங்க, வேத அர்த்தம் தெரியல. ஆனால் அதனால் ஒரு நாள் என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா அது ஒரு சுப முகூர்த்தம். இல்லை நேராக கேள்வி இப்படியே வந்தது, பிரம்மவன்ன யாரு இஸ் ஈக்குவல் டு பரமாத்மன்ன யாரு இஸ் ஈக்குவல் டு பகவானன்ன யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போது இந்த ஸ்லோகம் படித்தோமே நாம, இதில் ஒரு 6-7 கேள்விகள், 5-6 இருக்கு. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பதத்துக்கு அர்த்தத்துக்கு எல்லா மந்திரத்துக்கு நான் போல எங்கே வேதாந்தம் முக்கியமான விஸ்லேஷனம் வருதோ அந்த இடத்துல மட்டும் பதார்த்தம் எடுத்துக்கிறோம். ஜெனரல் மீனிங் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்படிப்பட்ட வேதம் தெரிஞ்சவங்களும் வேதத்தில் இருக்கிற விஷயங்களை கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அது என்ன அர்த்தம்? இல்லை காரணம் என்ன எல்லாத்துக்கும்? இவங்க எல்லாரும் வேதத்தில் நம்புறவங்க, பிரம்மவாதினன்னா வாதிக்கிறவங்கள ஆர்கியூ பண்ணுறவங்கன்னு இல்லை, வேதத்தில் நம்புறவங்க. வேதத்தில் நம்பாதவனுக்கு, வேதம் படிக்காதவனுக்கு, வேதத்து மேலே மதிப்பில்லாதவனுக்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னு இது எப்படி தெரியும்? சொன்னாலும் தெரிஞ்சுக்குவானா? ஆர்குமெண்டேட்டடாகவே இருப்பான், நெகட்டிவாகவே பார்ப்பான். இதில் என்ன குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவன் ரெடியாக இருப்பான், தவிர நல்லதை எடுத்துக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்க இல்லை இவங்க. அதனால் பிரம்மவாதினோ வதந்தி சொல்கிறாங்க, அவங்க நினச்சிக்கிறாங்க, இப்படி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இவங்களுக்கு வேதங்களை நம்பிட்டு இருக்கிறவங்களானதுனால பிரம்மத்தின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கனால முதல் அந்த பரமாத்மா பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்ன கேள்வி ஒன்று. அந்த பிரம்மன் பரமாத்மா தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமா? எல்லாமே கேள்விதான். யார் காரணம்? அவர் காரணமோ? கிம் பிரம்ம காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுல்ல. அப்புறம் ஒருவேளை காரணமாக இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட காரணம்? பொருள் விதமா, பொருளாக காரணமா, அறிவாக காரணமா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நான் படித்ததெல்லாம். either intelligent cause or the material cause. உபாதான காரணமா, நிமித்த காரணமா, பொருளாதார காரணமா, அறிவுபூர்வகமாக காரணமா? இதெல்லாம் கேள்விகள். அப்புறம் நம்ம எல்லாரும் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? அதிலேயே கேள்வியிலே முன்னாடி இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக குத்தக ஸ்ம ஜாதாக, நம்ம எல்லோரும் எப்படி பிறந்தோம், எங்கேருந்து பிறந்தோம், எந்த காரணத்திலிருந்து நம்ம பிறந்தோம், யாருனால பிறக்க வேண்டியதாயிடுச்சு ஏன் அப்படின்னு. வாட் இஸ் த காஸ் ஃபார் அவர் பர்த்? ஏன்னா ஜன்மக்கினம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிறந்தோம். எதினால நம்ம, எந்த சக்தினால நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம், வேலை செஞ்சிட்ருக்குறோம்? ஏதோ ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா? இப்போ கவர்மெண்ட் இருக்கிறதுனால, எல்லா கார்பரேஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறதா? அப்போ மொத்தம் எடுத்துக்கணும். நம்ம எல்லோரும் எடுத்துக்கணும். அசல் மூல எது காரணம்?
நம்ம வாழணும்னா நமக்கு சாப்பாட்டுக்கு நிறைய பொருட்கள் வேணும். அது எல்லாமே உருவாகிறது. விவசாயதாரன் உருவாக்கினா கூட பூமி இருந்தால் தானே உருவாக்குவான், ஜலம் இருந்தால் தானே உருவாக்குவான். அதனால் எதினால நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். அடுத்தது சரி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்தவங்க எல்லாரும் பிறந்தவங்க எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க, போவாங்க. எங்கே போகிறோம், எதில் போய் நம்ம திரும்பி சேர்ந்துக்கிறோம்? இந்த 3 கேள்விகள் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம் என்னது அப்படின்னு தெளிவாக வந்துச்சு. அடுத்தது முக்கியம், சரி, யாருடைய சாசனத்தினால, கமாண்ட் சாசனத்தினால நம்ம எல்லோரும் இங்கே வாழ்க்கையில் சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம். முக்கியம் அதுதானே. வாழறோன்னா சுகமாக வாழ்கிறோமா, துக்கமாக வாழ்கிறோமா, கஷ்டப்படுறோமா, இது இருக்குல்ல பிரச்சனை. அதனால் கேன சுகே தரேஷு வர்த்தாமஹே, அதை அங்கேருந்து இங்கேருந்து பதம் எடுத்துக்கிட்டு கேள்வியாக பண்ணிக்கணும். எது காரணத்தினால நம்ம எல்லோரும் இந்த சுகதுக்கங்களுக்குள்ள வாழ வேண்டியதாக இருக்கு, ஜீவிக்க வேண்டியதாக இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் இத்தனை கேள்விகள் அவங்களுக்கு வந்துச்சு. அப்போது எவ்வளோ கர்மனிஷ்டனாக இருந்தால் கூட வேத பூர்வபாகம் கர்மகாண்டம் அப்படி எல்லாம் பெருசாக திங்க் பண்ணி நமக்கு புரியாமல் வேண்டாம். நம்ம பிறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இந்த சத்சங்கம், உபனிஷத்து, சாஸ்திரம் படிக்காத வரைக்கும் எப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம்? நல்லவங்கள தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் என்ன அது முக்கியமாக ஏதாவது கர்ம செய்யணும், அது செய்யக்கூடாது. தர்மம் அதர்மம், புண்ணியம் பாப்பம், அப்போ கடவுள். ஸோ ரிலிஜியன் வச்சுக்கிட்டு நம்ம பொதுவாக எல்லோரும் கர்மத்தில் தான் ஈடுபட்டிருக்கோம். என்னோடய வீடு வாசல், ஆஃபீஸு, இல்லை பிஸ்னஸ்ஸு, அப்புறம் பணம், அப்புறம் குழந்தைகள், அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வசதி எல்லாம் சேர்த்து வைக்கிறது, எனக்கு வசத்தின் ஏற்பாடு பண்ணிக்கிறது, இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு நடுவில் ஏதோ கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் போல் சில தர்மங்களும் பண்ணிட்டு கர்மா ஆல் டுகெதர் 50-60 எவ்வளோ வருஷமானால் கூட அந்த பிரவருத்தி மார்க்கத்திலேயே செய்யணும், செயல் அதிலேயே ஈடுபட்டு இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம எல்லோரும் கர்ம ஓரியன்டு தான். ஆனால் கொஞ்சம் அது ஏதோ ஒரு நாளில் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு சமயத்தில் எப்படியோ அது என்ன ஈஸ்வர அனுகிரகம் எப்படியோ மொத்தத்தில் நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் வரும். இப்படிப்பட்ட கேள்விகள் எனக்கு வரவே இல்லை சார். ஆனால் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, என்னடா இந்த வாழ்க்கை, ஏண்டா இப்படி நடக்கிறது, எனக்கு இப்படி வரணுமா, இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இது எல்லாருக்கும் வரும். நிறைய பேருக்கு பரவாயில்ல, அதாவது வந்ததில்லையா, அதாவது ஒரு வாட்டி வரும். ஆனால் அதிலும் சில பேருக்கு மட்டும் அது வந்துச்சோ இல்லையோ, என்ன ஆயிடுச்சோ ஞாபகம் இல்லை, ஒன்றும் ஆகலை. ஆனால் மொத்தத்தில் சத்சங்கத்துக்கு வரத்துக்கு நமக்கு என்னமோ ஒரு அனுகிரகம் பண்ணிச்சு. யார் பண்ணாங்களோ என்ன ஆயிடுச்சோ தெரியல, வந்துட்டோம் பாருங்க. இல்லை சில பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி இருக்கும். சாஸ்திரம்னு சொல்கிறாங்களே, அண்ட் த காட், கடவுள் என்ன, அப்புறம் அந்த மாதிரி ஏதோ பக்தாளோட கதைகளை கேட்டு அது கேட்டு கொஞ்சம் க்யூரியாசிட்டியோட தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில சின்ன வயசுன்னா மிடில் ஏஜ்லேயே சில பேருக்கு அந்த ஒரு இது வரும். இல்லை குடும்பத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அடி வாங்கிட்டு அப்போது அப்செட் ஆகிட்டேன்.
ஃபெயில்யூர் ஆகிட்டோம், அப்போ கூட வரலாம், பரவாயில்ல. மொத்தத்தில் ஒரு கியூரியாசிட்டி மூலமாக என்கொயரி விசாரணை தொடங்கிச்சன்னா அதுதான் என்ன சொல்லணும், திரும்பி சுபமுகூர்த்தம். ஏன் இப்படி நடக்கிறது, இதெல்லாம் என்ன அசல், எப்படி நடக்கிறது, எதுக்காக நடக்கிறது, யாருக்காக நடக்கிறது, என்ன காரணமனே டிப்ரெஷன் ஆகாமல் ரைட் திங்கிங்கை இதுக்கு என்ன எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சர்ச் பண்ணுறான்னா அது எவ்வளோ பெரிய ஈஸ்வரனுடைய கிருபைனால தான் நடக்கிறது, நம்ம செய்ய புண்ணியத்தினாலேயோ இது எல்லாத்தினாலும் நடக்குது. அப்புறம் சிலது அப்படி ரேண்டமாக கேட்டிருக்கோம், இது இவங்களை போல இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு வெறுப்பம் வரலாம். அப்புறம் வேறு இது கூட கேட்டோம், சத்தி போனதுக்கப்புறம் இந்த மனுஷன் ஜீவாத்மா ரூபத்தில் எங்கே போவான், பிரயாணம் செஞ்சு போவான் அடுத்த இதுக்கு, அதையும் கேட்டிருக்கோம். சில பேருக்கு அது நம்பிக்கை இருக்குது, அது கேட்டதுனால இவன் அப்போது நான் ஜாக்கிரதை இருந்து இப்படி பண்ணால் பாபம் பண்ணால் அங்கே போவேன், புண்ணியம் பண்ணால் இங்கே போவேன், அதையும் சொல்லியிருக்க கேள்வி காதில் உளுந்துருக்கும், அப்போது கூட திங்க் பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் நாஸ்திகனானவங்களும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நத்திங். கடவுள், காட் ஃபியரு, அது இது, புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரக்கம், இதெல்லாம் எதுக்கு எங்கே காணுமே பாருங்க. மைண்டு இந்த கேள்விகளை நல்லபடியாகவும் கொண்டு போகலாம், இப்படியும் போகலாம். சார் நல்லபடியான்னு சொல்லிட்டு யார் சார் தீர்மானம் பண்ணுறதுன்னு அது ஒரு கேள்வி வரும். இதுக்கு நான் இது முன்னாடி பதில் சொல்லியிருக்கேன். இங்கே இப்போ உனக்கு சோக மோக பயங்களுடைய நிர்மூலனம் நிவೃತ್ತಿ ஏற்பட்டுச்சுன்னா அது நல்லபடி. ஆசை பேராசை ஆகி அந்த ஆசைனால் உனக்கு சுநிலை ஜாஸ்தி ஆகி 10-15 பேருக்கு 20 பேருக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னால் அது சரியான வாழ்க்கை இல்லை, வழி இல்லைன்னு அர்த்தம். இங்கே தெரியுது. ஸ்வர்க்கம் நரக்கம் புராணத்தில் சொன்னது எடுத்துக்க வேண்டாம். யூ ஜஸ்ட் வாட்ச் யுவர் செல்ஃப். அது மேலோட்டமாக மேலே மேலே நான் நாஸ்திகன், ஐ ஒன்ட் பிலீவ் இன் த காட், ஐ டோன்ட் பிலீவ் இந்த சாஸ்திரானே சொல்லலாம். ஒரு நாஸ்திகவாதி, கம்யூனிஸ்ட்வாதி, சிகப்பு செட்டு போட்ட கருப்பு செட்டு போட்ட வாதி போல் உள்ளுக்குள்ள ஒரு நாளைக்கு அவனுக்கு கூட அந்த பயம் అనేది ஒன்று வரும். அப்போ ஏதாவது ஆகும்போது அவனு கூட யாருக்கு தெரியாமல் கூட சுவாமினை கும்பிடுவான், போய் அதையும் பண்ணுவான். அவன் பண்ணலைன்னா கூட மனைவி விடமாட்டான், அவங்க பண்ணுவான். இது ஏதோ இப்படில்ல. விஷயம் என்னன்னா ரைட் திங்கிங் அண்ட் ரைட் டைரக்ஷன், இது கூட சாஸ்திரம்தான் முடிவு பண்ணுறது. பிரவருத்திலேயே இருந்து நீ பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. நாரத பக்தி சூத்திரத்தில் இந்த பக்தின்னு அங்கே ஞானமாக சொல்கிறோம், வேதாந்த பரமாக சூத்திரங்கள் அப்படி இருக்கு. இதோடைய பக்தியுடைய ரூபம் என்னன்னு முதல் கேள்வி அதோடைய ரூபம் பரமப்ரேம. பரமப்ரேம ரூபா. எது மேலே பிரேம, அதுக்கு மேலே அதுக்கு பிரேம.
சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா. இதுதான் ஆரம்பம். அஸ்மின் இந்த இதில் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறார். அவர்னு சொல்லலை, அவள்னு சொல்லலை, அதின்னு கூட சொல்லலை. அஸ்மின், இன் திஸ் அப்படின்னா తన ಮೇಲೆ తనకి ప్రేమ. తన ಮೇಲೆ తనకి ప్రేమ అనేది స్వార్థం ఆవాదా அப்படின்னா ஆவாது. தனக்கு மேலே தனக்கு பிரேம தான் இருக்கு. ஆக்சுவலாக எல்லாரும் அவங்களையும் தான் நேசிப்பாங்க. ஸ்ருதி ஆதாரம் எவ்வளோ இருக்குன்றது, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி மைத்ரேயி. அப்போ அங்கே தொடங்குறாரு. அது சங்கரர் சொன்னபடி பார்த்தா விவேக சூடாமணியில் கரெக்டாக அப்படி இருக்கே. ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபிதீயதே. அவனுடைய ஸ்வரூபத்து மேலே இருக்கிற அக்கறை, நினைவு, அட்டென்ஷன், அட்டாச்மெண்ட், அதுதான் பக்தின்னு சொல்லப்படுறதுன்னார். நாரதர் அதுதான் தொடங்குறாருங்க. அப்போ நாரதர் அத்வைத்தந்தான் பேசுகிறாரு, சங்கரர் சொன்ன அத்வைத்தந்தான் பக்தி கிரேடேஷன் போன அத்வைத பக்தி. எதுக்கு இவங்க சொல்கிற இதை இந்த மாதிரி எது நல்லது எது கிட்டதானே. அப்புறம் பிரயோஜனம் சொல்கிறார் உடனே 3வது மந்திரத்திலேயே 4வது மந்திரத்தில். அப்புறம் நான் இதில் பரம பிரேமன்னு சொன்னானே, அந்த இது என்ன, அது என்ன, அது அமிர்தஸ்வரூபம். அமிர்தஸ்வரூபாச்ச என்ன அது சொல்லலைன்னா அடிஞ்சு போகிறது, இறந்து போகிறது, போய் நானே பிடிச்சிக்கிறேன் பரமபிரேம் அதுவே காட்டினோம். ஆனால் காட்டுறோம், லோகத்தில் நாடகம் பண்ணுறோம். எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, உனக்காக தான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் யூ நோ வை ஐ லவ் யூ. I love you. I'm allowing you. That's why I love you. அதனால் ஜாகிரதை. இப்படி எங்கே தான் இருக்கு பரமப்பிரேம வேறு? ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க உங்கள் வாழ்க்கையிலாவது யாராவது வாழ்க்கையில். அப்படி மறந்துடுறோம், அப்படி விட்டுடுறோம், அப்படி தூக்கி போடுறோம். தூக்கி போடுறது என்ன, டைவர்ஸ் கொடுக்குறானே இல்லையா? அப்பவே ஐ லவ் யூ, யூ ஆர் மை டியர், யூ ஆர் ஹனி அண்ணா, அப்புறம் சனியன்ற டைவர்ஸ் கொடுத்துரு, தூக்கி போடுறேன். ఎనీథింగ్ ఎనీబడి. అప్పుడు ప్రేమ అనేది అంగే లోకత్తులో లౌకికత్తులో అర్థమే இல்லை. அது ஒரு ஆத்ம பிரேமக்கு தான் பக்தின்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் பிரேமக்கு தான் ஆத்ம மேலே. ஏன்னா அது நீ தெரிஞ்சுக்காச்சுன்னா, அந்த பக்தி உனக்கு வந்துச்சுன்னா நீ அமிர்தஸ்வரூபடி ஆயிடுவே. ஏன்னா நீ அமிர்தஸ்வரூபந்தான். அப்படின்னு உணர்ந்தவனும் வாழ்கிற வாழ்க்கை இப்படி பிஸ்னஸ் பக்தி அண்ட் பார்கெனிங் அண்ட் டிரான்சாக்ஷனல் கிவ் அண்ட் டேக் பாலிசியாக இருக்கிற அவனுக்கு எங்கே தான் வாழ்க்கை சரியாக நல்ல விதமாக இருக்க முடியுமா? யூ திங்க் யுவர் செல்ஃப், யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப். பட் இஃப் யூ இது நீ புரிஞ்சுக்கிட்ட, சாஸ்திரம் சொல்கிறது, நாரதர் சொல்கிறது, சங்கரர் சொல்கிறது, சேதாஸ்வதர் சொல்கிறது, என்ன பிரயோஜனம் தெரியுமா? உடனே 4வது சூத்திரத்தில் அங்கே யம் லப்த்வா புமான் சித்தோ பவதி
அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. 3 வார்த்தைகள். எது தெரிஞ்சுக்கிறதுனால, எது அடைஞ்சதுனால, எந்த வழியில் போனதுனால அந்த மனிதன் சித்தன் ஆயிடுறான். இப்போ நான் அது ரொம்ப விவரிக்க முடியாது, உங்களுக்கு நீங்களே ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கணும். ஃபுல்ஃபில்டு. நம்ம தமிழ்நாடு சித்தர்கள் இல்லை, ஃபுல்ஃபில்டு. And he himself become the மரண ரஹித வஸ்துவாக இருக்கார். என்ன சொல்கிறேன், பொதுவாக எனக்கு இந்த கிளிப்பு நான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் கிளிப் ஆக மாட்டேன், இந்த பர்ஸு நான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் பர்ஸ் ஆக மாட்டேன். Thank God, by knowing that is the dog, I never become the dog. But by knowing the God, I will become the God. அந்த இடத்துல மட்டும். அதனால தான் knowing is being அனே உபனிஷத்து சொல்கிறது. எது தெரிஞ்சுக்கிறதுனால நீ அது ஆயிடுவே. வேறு ஏதாவது சொல்லுங்க நீங்கள், ஆயிரம் உதாரணங்கள். எது தெரிஞ்சுக்கனால நீ அது ஆக மாட்டே, ஆனால் இது தெரிஞ்சுக்கிறதுனால நீ அதாவே ஆயிடுவே. அது என்ன தெரியுமா, அது அமிர்தம். நீ அமிர்த புருஷுடு ஆயிடுவே இல்லையா. அதனால தானே ரிஷிகள் எல்லாரும் நம்மளை அமிர்தஸ்ய புத்திராக, மை டியர் இம்மோர்டல் சில்ட்ரன் அப்படின்னு கூப்பிடுறான். எந்த தர்மத்திலோ எந்த மதத்திலோ யாரு கூப்பிடுறான் லோகத்தில்? எதுக்கு இவ்வளோ உபோத்காதம் கொடுத்தா இங்கே நான் இப்போ? த ரைட் டைரக்ஷன் அண்ட் ரைட் திங்கிங், இதுதான் அவங்க பண்ணுறாங்க. நம்மளும் அதுதான் பண்ணிகிட்ருக்குறோம். உபனிஷத்து அப்படி பண்ணணும்னு சொல்கிறது, அதுதான் உனக்கு நல்லது. 3வது வார்த்தை சொல்லலையே, சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. யூ வில் பி ஃபுல்ஃபில்ட், கம்ப்ளீட், திருப்தன் ஆயிடுவே. வேறு எதுனாலேயே எது செஞ்சாலும் நீ திருப்தன் ஆக மாட்டேன். அதிபக்தி. அப்போ அங்கே ஞானமும் பக்தி வேறு இல்லைன்னு தெரியுது. சரி, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2வது மந்திரத்தில் அவங்களுக்குள்ளே திரும்பி, ஒருவேளை இது காரணமோ அது காரணமோ, ஏன்னா பிரம்மன் அப்படியே சாலிடாக காட்டியோ பார்த்தியோ கேட்டியோ எதுனாலையும் அதுன்னு சொல்லி செய்ய முடியல, விவரிக்க முடியல பிரம்மன். பரமாத்மான்னு கூட எப்படி தான் நீ டிஃபைன் பண்ணுவே? நீ எது டிஃபைன் பண்ணால் கூட ஒரு ரூபம் நாமம் எடுத்துக்கிட்டு ஒரு இது வச்சு அது ஃபைனைட் ஆகிறது. ஃபைனைட் லிமிட்டட் ஆகிறது. லிமிட்டட் ஆகிறது எப்படி தான் பரமாத்மா ஆக முடியும்? நல்ல சிந்திக்கணும். நீ ஏதாவது ஒரு பேரு ஒரு குறிப்பிட்ட ரூபம் சொல்லி நீ எது சொன்னால் அது லிமிட்டெடு தான். உன்னுடைய பாவனை லிமிட்டெடு தான் ஆகிடுது. பாருங்க, பரமாத்மானாவே நம்ம டிஃபைன் பண்ண முடியல. அப்போ எப்படி? உபனிஷத்து சொல்லும் வாட் இஸ் பரமாத்மா, ஈஸ்வர ஸ்வரூபம் என்னன்னு சொல்லும். ஏகரூப பகுரூப அரூப ஈஸ்வர. அப்போ இவங்க ஒருவேளை இது காரணமோ அது காரணமாயிருக்குமா, இது காரணமாயிருக்குமா அப்படின்னு ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். அவனும் இது காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே தோணுறது, தெரியுறது.
இல்லை யாரோ சொல்லியிருப்பா, 4-10 பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் அது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. 2வது மந்திரம் படிக்கிறோம். காலஸ்வபாவோ நியத்திர்யத்ருச்சா ஸ்வபாவோ நியதிர்யத்ருச்சா பூதானி யோனி புருஷ இதி சிந்த்யா புருஷ இதி சிந்த்யா சம்யோக ஏஷாம் நத்வாத்மபாவாத் ஆத்மாப்யனீஷ சுகதுக்கஹேதோஹ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நல்ல இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபேக்டர்ஸ். ஓகே, என்ன சிருஷ்டிக்கு மேலே கேள்விகள் மறக்கக்கூடாது. நம்ம பிறக்கிறதுக்கு, நம்ம இருக்கிறதுக்கு, நம்ம எங்கே போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா. வீட்டிலேருந்து வந்தோம் இப்போ கிளாஸுக்கு, இங்கேருந்து அப்புறம் வீட்டுக்கு போகணும் இல்லையா. அப்புறம் எங்கே போகணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகணும், எங்காவது போகணும். எங்கே போக மாட்டேன் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதெல்லாம் அப்புறம் வந்தோம், ஏன் இந்த கஷ்டம், ஓட்டம், இந்த கேள்விகள் அதெல்லாம் இருக்கு. அப்போது காலம் காரணமோ முதல் நினச்சிக்கிறாங்க. காலம் நம்ம பொதுவாக சொல்கிறது தான், இது எல்லாமே அவங்களுக்கு அதை சொன்ன நான் நமக்கு ரிலேட் பண்ணியிருக்கேன். நான் உபனிஷத்தில் சொன்னேன், நம்ம கேள்விகள் தான் அதெல்லாம், நம்ம வாழ்க்கை தான், நம்ம பிரச்சனை தான். இது ஏதோ அப்போ யாரோ பேசிட்டாங்க கதை, அதனால இப்போ அந்த கதை உங்களுக்கு சொல்கிறோம். என்ன போர் அடிக்கிறது உங்களுக்கு, வீட்டில் கொஞ்சம் வாங்க கதை சொல்கிறேன். உன்னுடைய கதைப்பா இது, உன்னுடைய கதை. சார் இங்கே நாங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்தோம், யாரோட கதை சார்? எல்லோருடைய கதை சார். அங்கே தெருவில், இந்த ஊரில் பாருங்க, லட்சம் கோடி அவங்களோட கதை கூட எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற கதை இது. இது எனக்கு பிடிக்காது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனானா சரி. அதனால திஸ் இஸ் பியாண்ட் த ரிலிஜியன். இந்த ஞானம் இது வந்து பியாண்ட் த ரிலிஜியன். அதனால தேசகால வியவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அப்பு இப்போ எப்போ அங்கே இங்கே எங்கேயும் அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லோருக்கும். You cannot deny this fact. காலம் ஒருவேளை காரணமோ? டைம். அதுக்கப்புறம் உபனிஷத்து அவங்க வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அதெல்லாம் போகல. நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம வேறு வேதாந்தம் விஷயங்களில் படிக்கனால நிறைய வாட் நெகேட் பண்ணிட்டோம். டைம் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த மைண்டுன்னு சொன்னோம். மனசுடைய ஒரு கல்பனை காலம். மனசு அங்கே அடங்கி போனதுக்கப்புறம் தூக்கத்திலோ காலமும் கிடையாது. காலம் மட்டும் தனியாக நிற்காது, தேசமும் வரணும். தூக்கத்தில் காலமும் தெரியல, தேசமும் தெரியல, இருந்தாலும் தெரியல. வெளியில் இன்னொருத்தனுக்கு இருக்க, உன்னை பக்கத்தில் முடிச்சிருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியுறது. அவன் டைம் பார்க்குறான். எனக்கு தூக்கமே வரல, இவன் என்னடா இப்படி கொரட்டை போட்டு தூங்கிட்டே இருக்கு, நான் இன்னும் வடிகாலம் ஆக மாட்டேங்குது. இவன் இருக்கிறான், டைம் அவனுக்கு இல்லை. மைண்டு சப்சைட் ஆனவனுக்கு டைம் இல்லை. கோமாலும் அன்கான்ஷியஸாக இருக்கிறவனுக்கு 6 மாதம் ஆனால் கூட அவனுக்கு தெரியாது, 6 வருஷம் ஆனாலும் தெரியாது. ஆனால் 6 மாதம் 6 வருஷம் 6 மாதமா, ஒரு வாரம் 1 மாதம் இருந்தாவே இவனோட பாக்கெட்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் காலி ஆகிடும்.
இவனுக்கு டைம் என்ன, காலம் என்ன, மணி, பதற்றம், டென்ஷன் எல்லாமே வந்து ஐயோன்னு திவால் ஆகிடுவான். இவனுக்கு இருக்குது. இது என்ன அதப்போ அது மைண்டுடைய கான்செப்ட் அதான் தெரிகிறது காலம். அதனால் சத்தியத்தில் காலம் இல்லை, பரமாத்மத்தில் காலம் இல்லாதனால தான் அதுக்கு அமிர்தம்னு சொல்கிறோம். இது வந்து எல்லா வார்த்தைகள் தான், அது எங்கோ யாரைய பற்றியோன்னு சொல்லலை. உபனிஷத்து அப்புறம் நிதானமாக கொண்டு வந்து நம்மளுக்கிட்ட உட்கார வச்சிடும், நீ தான் அதேன்னு சொல்லி. வேறு ஏதோன்னு சொல்கிறதுன்னா ரொம்ப ஈஸியங்க. நம்முடைய ஸ்வரூபம் பற்றி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிகிற போல் யோசிச்சு பதங்களை சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா விஷயம் வந்து ஏதோ நேற்று மகாராஷ்டிராவில் அது எல்லாம் பாலிடிக்ஸ் பேசலாம், அது சொல்கிறது ஈஸி தான். டாக்கிங் அபவுட் யூ, உன்னோட பிரச்சனைகள், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பந்தம், இது எல்லாத்தையுமே. விவேக சூடாமணியத்தில் சிஷ்யன் குரு கிட்ட வந்ததுக்கப்புறம் குரு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷம், ஒன்றும் பயப்படாதே அன்னார். முதல்ல இவனை வந்து நான் ரொம்ப பயந்துட்டுருக்கேன், இந்த உலகமெல்லாம் என்ன போட்டி வருத்துறது அப்படியெல்லாம் வந்து சொன்னான். அப்புறம் குரு முதல் பயப்படாது, மாபைஷ்ட, பயம் இல்லை உனக்கு, உனக்கு ஒரு பயம் இல்லை. அப்படியெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவன் இப்போது எனக்கு சில கேள்விகள் இருக்கு, நான் அதை கேட்பேன், நீங்கள் அதுக்கு பதில் கரெக்டாக எனக்கு புரியுற போல் சொல்லணும் அப்படின்னு தயாராக வந்துட்டான். பார்த்தீங்கன்னா கேள்வி வரணும். அதனால் ஒன்றும் திங்க் பண்ணாதுங்கன்னு சொல்லலை, கேட்கணும். ஹூ இஸ் காட் கேளு, வாட் இஸ் த லைஃப் கேளு. ஆனால் சயின்ஸு இந்த கேள்விகள் நிறைய கேட்கறது, கேட்டு இந்த மாயா இனர்ட் பாஹ்ய பிரபஞ்சத்திலேயே இதுக்கு பதில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுறான். They were doing the experiments in the outer lab. They were called as the scientists. But there are some people who is doing the research on their inner lab. They are called rishis. நம்ம வந்து இந்த ரிஷி பரம்பரைக்கு சேர்ந்தவங்க. பாஹ்ய சாஸ்திரம் பௌத்திகவாதத்துக்கு சேர்ந்தவங்க இல்லை, நம்ம ஆத்தியாத்மிகவாதத்துக்கு சேர்ந்தவங்க. பௌத்திகவாதத்தில் பௌத்திகம் అనేది அனித்தியம் அசத்தியமாக இருக்கும்போது அதில் உனக்கு எப்படி தான் தீர்வு, முடிவு, பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திர உபனிஷத்துகள் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் மனுஷனுக்கு இது தவிர மிச்சம் எல்லாம் பிடிக்கிறது. வாழ்க்கை முழுசாக அப்படியே ஓடி போகிறான், எப்படியோ போகிறான், ஓடி போகிறான், அப்புறம் எப்படியோ போகிறான். கொஞ்சம் பேர் யாரும் இப்படி பாக்கியசாலிகள், அதிருஷ்டவான்கள் இந்த விஷயம் வித்யன்னு கேட்கறதுக்கு வருவாங்க. இது யாருக்கு வெளியில பெருமையாக சொல்லக்கூடாது, ஆனால் ரொம்ப பெருமைப்படணும், ரொம்ப திருப்திப்படணும். ஐ ஆம் த மோஸ்ட் பிளெஸ்ட் ஒன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லிக்கணும் உனக்கு உள்ள. குரு சொல்லுவார் உனக்கிட்ட தைரியமா, குரு கூட அது சொல்லலைன்னா. லோகத்தில் எல்லாரும் அழுமூஞ்சி, தரித்திரம், ஏன் பிறந்தாய், சாகு போ, இப்படி தானே எல்லாரும் சொல்கிறாங்க. சத் சங்கத்துக்கு வந்தால் தான் குரு வந்து யூ ஆர் பிரம்மன், யூ ஆர் ஆத்மா, யூ ஆர் சச்சிதானந்தம், யூ ஆர் ஸோ க்யூட், யூ ஆர் ஸோ நைஸ், நீ சம்மத்து, நீ தங்கம். யாரங்க சொல்லுவாங்க? யார் சொல்லுவான்? சத்தியத்தின் உணர்ந்தவன் சொல்லுவான். அவர் பொய் சொல்லலை.
உன்னை முகஸ்துதிக்காக சொல்லலை, நிஜம் சொல்கிறார். அப்படி ஒன்று பாராட்டி உன்னை சொல்லி அவருக்கு என்னதான் ஆக போகிறது? நீ அவார்டை கொடுக்க போகிற, நீ கொடுத்தா நம்ம வாங்கிக்குவார? சங்கராச்சாரியன் கூப்பிட்டு, ஆச்சாரிய இவ்வளோ பாஷ்யம் இவ்வளோ எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம். அவர் திரும்பி பார்க்க கூட மாட்டார், போவார். அதனால் காலம் ஆயிட்டுருக்கு. அவங்க அடுத்த கேள்விக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். காலம் காரணமாக இருக்காதனே நினச்சிதான் அடுத்த கேள்வி, அடுத்த சாய்ஸுக்கு போகிறாங்க. அப்போ நான் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையோ, காலம் என்னன்னு. ஒரு ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஈவெண்ட்டு, the gap between the two events is called time, and the distance are. ஒரு ஈவெண்ட்டு முடிஞ்சு இன்னொரு ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அப்படி எடுத்துக்கிட்டோம். இது இப்படி தான், ஸ்டார்டிங் எண்டிங், ஸ்டார்டிங் எண்டிங், ஸ்டார்டிங் எண்டிங். இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் అనేది இல்லாமல், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் நீ டைம் பற்றி பேசு, முடியவே முடியாது. இதுதான் தியானம் பண்ணணும், இதுதான் சிந்திக்கணும். You cannot speak. அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்லுவார், நீ ப்ரெசண்டில் இருந்தால் there is no mind. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா மைண்டுக்கு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் అనేది இல்லைன்னா அது உயிரோடு இருக்காது. மைண்ட் உயிரோடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கான்ஷியஸான நான் இருக்கேன் எங்கே? இந்த ப்ரெசென்ட். அப்போ அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது மைண்டனை சொல்ல அவசியம் இல்லை. தட் இஸ் கான்ஷியஸ்னஸ், விஞ்ஞானம். மைண்ட் என்ன? ஒரு விருத்தி கிளம்புறது, விருத்தி போகிறது, க்ஷணிக்கம் விருத்தி. அங்கே டைம் இருக்கு. பட் இந்த விருத்தி வந்துச்சு, அந்த விருத்தி போயிடுது అనేది யாருக்கு தெரியுது? பதில் சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு அது. more and more focus on it. அதனால் காலம் காரணமாயிருக்காது. காலம் வேறு எதுக்கோ கட்டுப்பட்டு இருக்கு. நான் ஏந்திச்சு பார்த்தா தான் வாட்ச் இருக்கேன், இல்லைன்னு வாட்ச் இருக்கேன்னு டைம் ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? யார் சொல்லுவாங்க? ஸோ ஒரு காலம் கிடையாது. ஒருவேளை ஸ்வபாவமோ, ரெண்டாவது ஸ்வபாவம் அதோடைய இன்ஹரண்ட் நேச்சர். ஸ்வபாவம்னா அதோடைய ஸ்வபாவம் சொல்கிறோம் இல்லை எல்லா பாஷையில், தமிழில் கூட இன்ஹரண்ட் நேச்சர். அதோடைய இன்ஹரண்ட் நேச்சர்னால அது வந்துச்சோ. இங்கே பாருங்க, சிருஷ்டன்னா இப்போ மொத்தமாக எடுத்துக்கணுமா தனித்தனியாக எடுத்துக்கணுமா? இங்கே பார்த்தா மரங்கள் தனியாக இருக்குது, மலைகள் தனியாக இருக்கு, மனுஷன் தனியாக இருக்கான்.
இவனுடைய இன்ஹரண்ட் நேச்சர்னால இவர் வந்தா அது வந்துச்சு. இப்படி ஸ்வபாவம் அதோட கனெக்ஷன் இல்லை. அப்படியோ இது ரொம்ப வேக்காக இருக்கு, ரொம்ப வேக்காக இருக்கு. அப்படி வந்தால் இங்கே ஹார்மோனியஸ் ஒரு மூமெண்ட் இருக்காதே, ஹார்மோனியஸ் லிவிங் இருக்காதே. ஆனால் இங்கே ரொம்ப கோ எக்ஸிஸ்டன்ஸோட ஹார்மோனியஸ் லிவிங் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரியறது நமக்கு. சீசன்ஸ் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களோட ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு ஒன்று சேர்ந்து வேலை பண்ணுறதா தெரியறது. கிரகங்கள் எல்லாம் கூட கரெக்டாக அதோட ஆர்பிட்டில் கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்த ஸ்பீடில் அப்படி சுற்றுறதுன்னு தெரியறது. சயின்ஸுக்கு தெரியறது, நமக்கு கொஞ்சம் சிந்திச்சாவே தெரியறது. இது பெருசாக பிஹெச்டி படிக்க வேண்டாம். அப்போது அதெல்லாம் அப்படி இருக்கணும்னா அதோடைய சுபாவம் நீ சொல்ல முடியுமா? நம்ம தனிப்பட்ட ஒரு மனுஷனும் அவருடைய சுபாவம் அதை பற்றி பேசலை. இங்கே காரணம் கேள்விகள் மறக்கவே கூடாது. வாட் இஸ் த காஸ் ஆஃப் திஸ் கிரியேஷன்? இந்த சிருஷ்டிக்கு காரணம் என்ன? ஒரு காரணமா பல காரணங்களா? ஸ்வபாவம், நெருப்புடைய ஸ்வபாவம் சூடு தன்மை இல்லையா? ஜலத்துடைய சாதாரண ஜலத்தோட ஸ்வபாவம் கூல்னஸ். அப்படியா? அப்படி வந்தால் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று எப்படி சேர்ந்து வேலை பண்ணுறது? அது வேணும் இல்லையா? அது கண்ணுக்கு தெரியுது. ஹார்மோனியஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போது ஸ்வபாவம் கூட காரணம் ஆயிருக்காது. மூணாவது, ஒருவேளை நியத்தியோ தமிழில் கூட உபயோகப்படுத்துகிறோம் இல்லை? நியத்தி. நியத்தி என்ன? ஃபேட், காலம்னு சொல்லும் போது கூட நம்ம பொதுவாக என்னுடைய காலம் இப்படி இருக்கேன், மை டைம் இஸ் லைக் திஸ்ன்னு சொல்லுவேன் இல்லை? பட் இங்கே என்னை தள்ளெடுத்து என்னோட கர்மம் நியத்தி, த லா ஆஃப் கர்மா. எது புண்ணியம் பாப்பம் అనేది ரெண்டு வெற்றிக்கிட்டு தான் லா ஆஃப் கர்மா நடக்கிறது. அப்போது ஒருவேளை அந்த நியத்தி காரணமோ உலகம் பற்றி விட்டுடுங்க. அவங்க கேள்வி என்னென்னா ஒன்றும் உள்ளே வந்துச்சுல, நம்ம எல்லாரும் ஏன் வந்தோம், அப்புறம் நம்ம ஏன் இப்படி சுக துக்கங்களுக்கு அடிமையாகிடுறோம்? இது ரெண்டு we have to go through அதில் ஆகிறது అని கேட்டாங்க இல்லையோ? அப்போ நியத்தி ஒருவேளை அங்கே திரும்பி ஒருத்தனுக்கு இருக்கிற நியத்து இன்னொருத்தருக்கு இல்லை. அதோட நியத்தி. ஒரு ஜீவராசி ஒரு விதமாக பிறக்கிறது, ஒரு விதமாக வளருது, ஒரு விதமாக போகிறது. அங்கேயும் திரும்பி இந்த டைவர்சிட்டி அதோட நியத்தை அதோட தான் சொன்னால் கூட திரும்பி அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஹார்மோனியஸ் ஒரு லிவிங் அது இருக்கே. பேலன்ஸ், இக்கோ பேலன்ஸ் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணாதே, அது அப்படி இப்படி பேலன்ஸ் ஆகிறது. எல்லா விஷயத்தில் பேலன்ஸ் ஆகிறது. நமக்கு அது கொஞ்சம் விபரீதமாக கொஞ்சம் ஏதோ நஷ்டம் கஷ்டமாக தோணும். வேறு ஈகோசிஸ்டம் பேலன்ஸ்க்காக தான் நடக்கிறது. நம்ம அது தொந்தரவு பண்ணாமல் நம்ம அது இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அது பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போது ஜுரம் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் கூட சாதாரண ஜுரம் போகிறது. இது சொல்லுவாங்களே கோல்டு, மெடிசன் போட்டால் 7 days போகும், மெடிசன் போடலன்னாலும் 7 days தான் போகும். மருந்து போட்டாலும் 7 நாள் தான், மருந்து போடலன்னு 7 நாள் தான். அதாவது பேலன்ஸ் பண்ணிக்கணும். பட் இன் பிட்வீன் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும்னா தென் யூ ஆர் unnecessarily disturbing the inside balance. எது தானே செட் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுறது அது நீ கடுத்துற.
அதனால் நியத்தி கூட மொத்தம் காரணம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் விட்டுடுங்க. மனுஷனுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் கூட இருக்கிறோம். இல்லை, இந்த அப்பாவுக்கு நான் பிறந்தேன், ஆனால் என் அம்மா அப்பா படிக்கவே இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்லித்தரவே இல்லை. இருக்கலாம், ஆனால் நீ பிறந்தியே. இப்படி கேள்வி கேட்பேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் பண்ணல, என் அம்மா அப்பா உனக்கு ஒன்றும் சொல்லி தரல, ஆனால் நீ அவங்களுக்கு பிறக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ யார் அவங்க நீயத்தினால நீ பிறந்தியா, உன்னோட நீயத்தினால நீ அவங்களுக்கு பிறந்தியா? குழப்பமோ குழப்பம். ஏன் சார் இப்படி குழப்பி இத்தனை கேள்விகள் கேட்டு அப்புறம் தூக்கம் வருமா? சும்மாவா உபனிஷத்து? நானும் நினைக்கல இந்த உபனிஷத்து இதுதான் முதல் தடவை டீச் பண்ணுறது, இந்த உபனிஷத்து. ஓகே, நியத்தி கிடையாது. சரி, எதிர்ச்சா திடீர் பிக் பேங், என்னமோ தெரியலங்க, திடீர்னு அந்த கால் வந்து பயங்கரமாக இருக்குது திடீர்னு. இது கூட நிறைய நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நம்ம அனுபவங்களுக்குள்ள. தெரியல, சடன்னா எத்ருச்சையா, அன்எக்ஸ்பெக்டட்லி, சடன்லி. இந்த எத்ருச்சையா பதம் வந்து வேதாந்தத்தில் புராணங்களுக்குள்ள முக்கியமாக வியாசருக்கு, சுகதேவருக்கு, வால்மீகிக்கு, இவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எங்கேயாவது ஏதாவது இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்போது கதையில், அங்கே கங்கை கரையில் உட்கார்ந்திருக்கார் பரீட்சித்து. அங்கே வந்து எதிர்ச்சையா சுகதேவர் வந்தார். யார் கூப்பிட்டாங்க, யார் ஃபோன் பண்ணாங்க? ஐ டோன்ட் நோ. பரீட்சித்து உள்ள ஏதோ வேறு பிரார்த்திக்கிறார். எனக்கு கிருஷ்ண கதை யார் சொல்லுவாங்க, இன்னும் 7 நாள் தான் வாழ போகிறேன். பட் அவனோட ப்ரேயரா, இவருடைய நீயத்தை, இல்லை அவர் இங்கே வரணும்னு அவருடைய நீயத்தை, எதிர்ச்சையாக வந்தார். இது இப்படி நிறைய இடத்துல வரும். அப்புறம் ராமாயணத்தில் சொல்லணும்னா முக்கியமாக அந்த சூர்பனகா அங்கே தண்டகாரண்யத்தில் எதுக்கு அவள் அங்கே வரணும்? அவங்க அங்கே வந்து ராமர்னு பார்க்கவே இல்லைன்னா ராமாயணமே அப்புறம் நடக்காது. எதிர்ச்சையாக வந்தா அது சரி. அசல் ராமர் காட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, எதிர்ச்சையா. அந்த கூனி வந்து அதையே அன்னைக்கு எப்போ ஏறாத அந்த ஆள் 3வது மாடிக்கு மேலே ஏறிட்டான் கஷ்டப்பட்டு. ராஜமாளிகை 3வது மாடின்னு எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம ஃப்ளாட் மாதிரி இல்லை. ஏறிட்டான். ஏதோ சவுண்டு வருது, ஏதோ மேலே தாளங்கள். சரி போட்டோம், எனக்கு என்ன, எப்பவுமே ஏறலாமா, ஃபஸ்ட் டைம் ஏறிட்டானாமா. கை கூட வந்து நிறைய வருஷம் ஆயிடுத்து அவங்க பொக்காத்தில் நின்று. எதிர்ச்சையான்றார் வால்மீகி. நோபடி நோஸ். இப்படி நோபடி நோஸ்ன்னு எல்லாம் சொன்னால் வாழ்க்கை எல்லாம் அப்போ எப்படி சார் அப்படி இருக்குமே? பாருங்க எத்தனை பிரச்சனைகள். அடுத்தது ஒருவேளை பூதானி பஞ்சபூதங்களோ, இங்கே எல்லாமே பஞ்சபூதங்கள காம்பினேஷன் தானே. என்னோடய பாடி கூட மேடப் ஆஃப் ஆல் த கெமிக்கல்ஸ் அண்டு இது எதுன்னு சொல்கிறாங்க. ஆல் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா இஸ் தேர் இன் மை பாடி. என்னுடைய சரீரத்தில் ஐரன் இருக்குன்றான், கால்சியம்ன்றான், பாஸ்பரஸ்ன்றான், மெக்னீஷியம்ன்றான். ஸோ பூதானி பஞ்சபூதங்களோ ஒருவேளை பஞ்சபூதங்கள் 5 இருக்கு. எந்த பூதம்னு சொல்லுவேன்? காரணம் திரும்பி சண்டை வருவாங்க. அப்புறம் இந்த ஒரு பஞ்சபூதம் ஆகாசத்தனே இந்த சார்வாக்கர்கள் லோகாயத்துக்களை ஒத்துக்கவே மாட்டான். ஆகாசம் అనేది இல்லை, பஞ்சமகாபூதம் அது வேற.
இந்த 4 தான் சொல்லுவான் அவன். ஏன்னா அவனுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக பேசுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆகாயத்துக்கிட்ட போனால் அது பாவ பிரதானமாக இருக்கு, பாவிச்சுக்கணும் ஆகாசம் இருக்குன்னு, அதனால அது வேண்டான்றான் அவன். பஞ்சபூதங்கள் சொல்ல முடியலையே, ஒன்று சிறுசா ஒன்று பெருசாக இருக்கு, ஒன்று மேலே ஒன்று வந்து மோதுறது, டாமினேட் பண்ணுறது. அக்னின்னு பார்த்தா ஜலத்துக்கு பிடிக்கல, ஜலத்துன்னு பார்த்தா அக்னிக்கு பிடிக்கல, இது ரெண்டும் இப்படி இருந்த காற்றுக்கு பிடிக்கல. பார் ஒன்று கலக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு அது புயல் காற்றை வந்து ஜலத்தின் அப்படி தள்ளி விடுது ஆகாசத்தில். அப்புறம் அக்னி கூட மேலே நின்று வரட்டி போயிடுவேன், நீ சமுத்திரம் எல்லாம் காய வைக்கிறேன், மேலே வா, நீ அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன் சார் குழந்தைகள் சொன்ன போது கதை போல் சொல்கிறீங்க? இதெல்லாம் கதை தான், பூதானி கிடையாது. சரி, கடைசியில் எங்கே வராங்க இது வந்து எடுத்துக்கிறோம். ஒருவேளை இந்த ஜீவன காரணம் சிருஷ்டிக்கு புருஷ காரணமா? யார் புருஷ ஜீவன்னா? இந்த புத்தியனே விஜானமய கோஷத்தோட தாதாத்மியம் செந்தின ஒரு பிரதிபிம்பம் ஜீவா. அந்த டெஃபினேஷனில் எங்களுக்கு புரியாது சார். ஜீவனா இப்படி எடுத்துக்கிட்டா கூட ஜீவ நான் எப்படி சார் காரணம் ஆயிடுறேன்? அதுதான் இப்போ பிரச்சனை. நீ ஜீவன் இல்லை, நீ ஈஸ்வரன் சொன்ன போங்க சார், ரொம்ப கிண்டல் பண்ணாதுங்க. நான் எப்படி ஈஸ்வரன் ஆயிடுவேன்? நான் அல்பசக்திமான், அல்பவியாபி, எல்லா அல்பம் நான், ஒன்றும் பொருத்தமாக இல்லையே. சரி, ஜீவனுக்கு என்னதான் சிருஷ்டி பண்ண முடியும்? ஜீவனை சிருஷ்டி பண்ணான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் வந்து ஹெல்ப்லெஸ் கிரீச்சர், இவனை நிஸ்ஸகாயனான ஒரு ஜந்து. பிறந்தப்பன்னு அப்படி தானே, ஒன்றும் தெரியாது. ஒன்றுக்கு போனால் அதிலேயே படுத்துக்கும், 2க்கு போனால் அங்கேயே படுத்துக்கும். பசிச்சுன்னா தெரியல, அழும். கொசு குத்திட்டா ஒன்றும் அழும், எதுவுமே தெரியல. அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல முடியல, ஒன்றும் தெரியாத ஜந்து ஜீவனன்னு. சரி, இப்போ பெருசாகிட்டேன் சார், பெருசானான்னு என்னப்பா அனி சொல்லி இங்கே ஒரு நல்ல வார்த்தை உபயோகப்படுத்துறது உபனிஷத்து. ஜீவனு வந்து புருஷகான்னு வார்த்தை இருக்கு, அந்த புருஷன் அண்ணானும் ஜீவன் தான் அர்த்தம். அப்புறம் யோனி அనే பதம் வந்துச்சு, யோனி அண்ணா சோர்ஸ்ன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சால் போதும்னு சொன்ன எல்லாத்தையும் அந்த யோனி இதுக்கு சேர்த்துக்கணும். காலம் சோர்ஸோ காரணமா அப்படின்னு சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்புறம் இது முக்கியம், அனீஷயா புருஷா, ஓகே, அந்த வார்த்தை. அப்போது அனீஷயா ஆத்மா அப்படி அனி இருக்கு, அங்கே புருஷனு అనేది முந்தாவது லைனில் இருக்கு. ஆத்மா அப்படி என்ன ஆத்மா? ஜீவாத்மான்னு ஜீவான்னு எடுத்துக்கிட்டா கூட இவன் அனீஷயா. அனீஷா என்னன்னா ஹெல்ப்லெஸ். இவனுக்கு 6 கஷ்டங்கள் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. ஷடூர்மய 6 டைட்ஸ், 6 பெரிய பெரிய அலைகள். ஊர்மியன்னா அந்த சமுத்திரத்தில் வர பெரிய டைடல் டைட்ஸ். டைடல் பார்க் எனக்கு தெரியும் சார், டைட்ஸு எனக்கு தெரியும். இந்த ஊர்மியன்னு என்ன சார்? அதான்ப்பா, அதுக்கு மேலே என்ன பெருசு? அது ஒன்று அடிச்சுட்டா எல்லாமே தள்ளிட்டு போயிடும். 6 இருக்கு, அதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால இவனு பேர் ஹெல்ப்லெஸ் க்ரீச்சர், அனீஷயா. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நிறுத்துறேன். கிளாஸு கேட்கணும்னு சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் தூக்கம் வருது. இது ஒன்று ப்ரூஃப் தெரியாது. அனீஷையா சார், நான் தூங்கணும்னு நினைக்கவே இல்லை சார்.
நான் அசல் ஆக்சுவலாக நினச்சிட்டு வந்தேன், இனிமேல் கிளாஸில் கண்ணு மூட தூங்கவே கூடாதுன்னு. என்ன கண்ட்ரோல் இருக்கு? ஹெல்ப்லெஸ்லி. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ பசிக்கும், 7 o'clock கரெக்டாக விட்டுலேன்னா மத்தியானம் சாப்பிட்டாங்க, திரும்பி சாப்பிடல யாராவது அனீஷை பசி பசி பசி. இது இப்போதான் ப்ரூஃப். நான் எனக்கு கண்ட்ரோலில் ஒன்றும் இல்லைன்னது இங்கே தெரியுது. இவனை போய் எப்படி தான் சிருஷ்டி மொத்தம் பண்ணான்னு சொல்ல முடியும்? இம்பாசிபிள். சரி, இப்போ என்னன்றீங்க? கதை அடுத்த வாரம் தொடங்கும். அங்கே ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் நெகேட் பண்ணுறீங்க? இத்தனை அவங்களுக்கு தோணுறதெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு இதுதானே தோணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் ஜடம். ஆத்ம அபாவாத் அనే பதம் இருக்குங்க. இது எதுவுமே கூட ஆத்ம கிடையாது இல்லையோ, பர்மனெண்ட் கிடையாது. நீ பேசினதில் ஏதாவது பர்மனெண்ட்டா? தட் இஸ் ஆல் ஜடம். அப்போ என்ன பண்ணுறீங்க? ஸோ வாட்டா அடுத்த கிளாஸுக்கு வா. உபனிஷத்து ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிந்தனை பண்ணவனே அவங்களும் சிந்தனை பண்ண போகிறாங்க. நம்ம இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.